நிகிதா வணக்கம். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இன்று காலை 5:50 மணி முதல் அதிரடி சோதனை, முன்னறிவிப்பு இல்லாத அதிரடி சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா, பாளையங்கோட்டை மத்திய சிறையில் 1600 கைதிகள் இருக்கும் நிலையில் அவர்கள் அனைவரிடமே அதிகாலையில் அவர்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பி சோதனை நடைபெற்றதாக நமக்கு கிடைத்த தகவல்கள் மூலம் தெரிய வருகிறது. கஞ்சா, போதைப் பொருட்கள் பயன்பாடு, செல்போன் பயன்பாடு எதுவும் இருக்கிறதா என்பதை அறிய முன்னறிவிப்பு எதுவும் இல்லாத இந்த திடீர் சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாநகரின் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இன்று அதிகாலை 5:50 மணி முதல் 7:15 மணி வரை நடைபெற்ற இந்த சோதனையில் சிறையில் உள்ள 1600க்கும் மேற்பட்ட கைதிகள் தீவிரமாக சோதனையிடப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்கள் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை கண்டறியும் நோக்கில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருநெல்வேலி மாநகர பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையில் இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. நிகிதா, அவருடன் 2 உதவி ஆய்வாளர்கள், 39க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் 40க்கும் மேற்பட்ட சிறைத்துறை காவலர்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். இவ்வளவு பெரிய அளவில் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் நடத்தப்பட்ட இந்த சோதனை பாளையங்கோட்டை சிறைச்சாலை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த தீவிர சோதனையில் தடை செய்யப்பட்ட அல்லது சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என காவல்துறை தரப்பில் இருந்து வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறை வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் கைதிகளிடையே சட்ட விரோத செயல்களை தடுக்கும் வகையிலும் இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு குறித்து மிக மிக தீவிரமான நடவடிக்கையை தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாநகர காவல்துறை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அதிரடி சோதனை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் எதுவும் இருக்கிறதா என நாம் ஏற்கனவே தெரிவித்தபடியும் சிறை கைதிகள் வெளியில் இருக்கும் யாருடனும் குற்ற சம்பவங்களுக்கான தொடர்பில் இருக்கிறார்களா, மொபைல் போன் எதையும் பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்டறிவதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிரடி திடீர் சோதனையாக இந்த காவல்துறை மற்றும் சிறைத்துறை வட்டாரங்களில் இருந்து வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிகிதா.